என்னை ஏற்றருள்வாய். இதோ நான் வருகின்றேன் இறைவா, என்னை ஏற்றருள்வாய். திருவருட்சாதனம் வழியாக திருத்தூயாவியின் வலுவளித்தாய். சமபந்தியாகும் திருப்பலியில் சமத்துவம் சுவைத்திட ஆசி தந்தாய். முடிந்தவரை நான் முயன்று விட்டேன், முழுமையை தேடி வருகின்றேன். நீட்டென்னை ஏற்றருள்வாய் இறைவா. மார் மீதும் தோள் மீதும் சுமந்து கொள்ளும் உன் மடி மீது இளைப்பாற்றை அளித்தருளும். உன் மார் மீதும் தோள் மீதும் சுமந்து கொள்ளும் உன் மடி மீது இளைப்பாற்றை அளித்தருளும். இதோ நான் வருகின்றேன் இறைவா, என்னை ஏற்றருள்வாய். இதோ நான் வருகின்றேன் இறைவா, என்னை ஏற்றருள்வாய். இருப்பது போல் என்னை ஏற்பது நீரானே, இருந்தும் என்னோடு இருப்பது நீதானே இறைவா. இதோ நான் வருகின்றேன் இறைவா, என்னை ஏற்றருள்வாய். என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மன தாழ்மையும் உடையவர் என்று சொன்ன இயேசுவின் அதே மனநிலையில், அதே சாந்தத்தோடு, அதே மனத்தாழ்மையோடு நம் திரு அவையை வழிநடத்திய ஒரு பெரியவரா இவரை நாம் பார்க்க முடியும். அதே போல புனித பிரான்சிஸ் அசிசியாரிடம் நாம் கற்றுக்கொண்ட பாடங்களை இவர் தனது வாழ்வில் அப்படியே கடைபிடித்து வாழ்ந்தார் என்று நாம் சொல்ல முடியும். திருத்தந்தை பிரான்சிஸ் அவரது வாழ்க்கையை பொறுத்தவரை அவர் பேச்சுக்கும் செயல்பாட்டுக்கும் ஒருபோதும் இடைவெளி இருந்ததில்லை. தான் நம்பியதை பேசினார், தான் பேசியதை நடைமுறைப்படுத்தினார். ஒரு அருட்பணியாளர் எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு அவர் சொல்லிக் கொடுத்து போனார். திரு அவை 3 பண்புகளை பிரான்சிஸ் அசிசியாரிடம் காண முடியும் என்று போதிக்கும். இந்த 3 பண்புகளையும் திருத்தந்தை அவர்கள் நாம் காண முடியும். முதலாவது, அவர் பிரான்சிஸ் அசிசியில் விளக்கிய அந்த மகிழ்ச்சி. ஏன் சொல்லுவாரே, இந்த உலகம் தர முடியாத, உலகில் யாரும் உங்களிலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாத அந்த மகிழ்ச்சி. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் திருநாளில் தன் மக்களை வெளியில் வந்து சந்திக்கிற அந்த நிலையிலும் கூட, அந்த இறப்போடு போராடி கொண்டிருக்கிற வேலையிலும் கூட அவர் மிகுந்த மலர்ந்த முகத்தோடு தான் தன் மக்களை பார்த்தார் என்று பார்க்கிறோம். இரண்டாவது, அவரிடம் விளங்கிய அந்த மன சுதந்திரத்தை திரு அவை அசிசியாரிடம் காணக்கூடிய பண்பாக சொல்லும். மன சுதந்திரம், எப்போதுமே விடுதலை உணர்வு, சுதந்திர உணர்வு கொண்டிருந்த ஒரு மனிதரா. மீண்டுமாக சொல்கிறேன், தான் நம்பியதை பேசியவரா, தான் பேசியதை தயக்கமின்றி செய்தவரா, மிகுந்த துணிவோடு, மிகுந்த ஆற்றலோடு, ஒரு இறைவாக்கினருக்குரிய அதே மன வலிமையோடு செயலாற்றிய, வாழ்ந்து காட்டிய ஒரு திருத்தந்தையாக அவரை பார்க்கிறோம். யார் என்ன சொன்னாலும் சரி, எது விளைந்தாலும் சரி, இது சரி, இது முறையானது, இதுவே திருவை போக வேண்டிய பாதை, இதுவே திருவை செய்ய வேண்டிய காரியம் என்பதை உணர்ந்து மிகுந்த மன உறுதியோடு, ஆற்றலோடு, மன சுதந்திரத்தோடு செயல்பட்டு வருகிறார். மூன்றாவதா, அவரிடம் விளங்கிய பண்பு, அதே போல பிரான்சிஸ் அசிசியிடம் காணக்கூடிய பண்பு மனநிறைவு. அனைத்திலும் மனநிறைவு. நானும் கேள்விப்பட்டேன் செய்திகள் வழியா. அவர் இறந்தபோது
அவருடையது என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு பணத்தொகையாக வெறும் $100 மட்டுமே இருந்தது என்று. நமது மதிப்பில் ரூபாய் 8000. வெறும் பணம், பெயர், புகழ் என்று அலைகிற உலகில் ஒரு மாற்று பாதையை, இறையாட்சி பாதையை, அது பணியாளர்களுக்கான ஒரு புதிய பாதையை காட்டி போனவராக வைப்பார். ஆக தான் நம்பி இருப்பதெல்லாம் கடவுளை மட்டுமே, தனக்கு கடவுள் மட்டும் போதும் என்று வாழ்ந்த ஒரு திருத்தந்தை மன நிறைவோடு தன்னம் இருப்பதை, தான் வாழுகிற இடம் பெரும் அரண்மனை அல்ல, அது போதும். தவிர பெரும் சொத்து சுகம் அல்ல, அது போதும். இந்த உலகத்திலேயே மிகுந்த பெரும் அதிகாரத்திற்குரிய ஒரு நிலை என்றாலும் கூட அதிகாரத்தை ஒருபோதும் செயல்படுத்தி பார்க்காத ஒரு திருத்தந்தையாக, ஒரு தலைவராக கடந்து போயிருக்கிறார் என்றே உணர